ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. காத்யாயினி மகாமாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ கிருஷ்ணர் தொடர்ந்து அர்ஜுனன் கிட்ட யோகத்தை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மனதானது எங்கெல்லாம் நிலையா நிற்காமல் எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்குதோ, எந்தெந்த விஷயங்கள்ல ஈடுபாட்டோட மனசு போகுதோ அதை எல்லாத்தையுமே இழுத்து தன் நிலையில நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறாரு. மனதோட இயற்கையே நிலையா நிற்காதது தான், ஓடிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் நமக்கு அப்படித்தான், கொஞ்ச நேரம் கூட ஒரே இடத்துல இருக்காது, காற்றை போல சலனமா இருக்கும். அதனுடைய இயற்கைப்படி அது அப்படி இயங்கிட்டு தான் இருக்குது. நிலையாக நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனதானது எந்தெந்த விஷயங்களை தேடி செல்லுகின்றதோ அந்தந்த விஷயங்களில் அதை செல்ல ஒட்டாமல் தடுத்து ஆத்மாவுக்கு அடங்கியதாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ அர்ஜுனன்கிட்ட இவர் சொல்லிக்கிட்டு இருந்த முதல்ல அர்ஜுனன்கிட்ட சொல்றது என்னது, அவன் மனம் சஞ்சலம் அடைஞ்சு பல்வேறு விஷயங்கள்ல, என்ன விஷயம், எதெல்லாம் தர்மம் எதெல்லாம் அதர்மம் அப்படின்னு அவனாவே தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருந்த பல்வேறு அபிப்பிராயங்கள்ல மனசு அலபாஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை ஆசுவாசப்படுத்தினாரு. அடுத்து வரிசையா எதெல்லாம் தர்மம் எதெல்லாம் அதர்மம், எந்த மாதிரியான இயக்கத்துல ஜீவர்கள் தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறாங்க, தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறதுக்காக எந்த மாதிரியான அபிப்பிராயங்களை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எண்ணத்தோட போக்கு, செயலுடைய போக்கு, எல்லாத்துக்கும் பின்னால அவனுடைய பூர்வீக கர்மா, பிராப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுபடி அவன் இயங்கிட்டு இருப்பான். அவனுக்கு அறிமுகமான விஷயங்கள்ல மட்டும்தான் ஈடுபாடு இருக்கும். அறிமுகம் இல்லாத விஷயம் அது தெய்வ அனுகூலமாவே இருந்தாலும் கூட அது மேல நம்பிக்கை வராது. ஏன்னா அந்த அளவுக்கு கோழை. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அப்படித்தான் சொல்லுவாரு, தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மனதை அடக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த ஸ்லோகம், இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அப்படிதான் சொன்னார். தைரியம் வேணும்னாரு. எதற்கு தைரியம் வேணும்? உன்னை நீ நல்லா பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் அறிமுகமே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, அதனால நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள தயங்குறது கோலத்தனம், பயந்தாங்கொள்ளி, முட்டாள். அறிமுகமாகல அப்படிங்கிறது ஒரு குறையே கிடையாது. ஏன்னு கேட்டா, நாம இந்த உடல்ல இப்ப மட்டுமே பிறந்து வளரல. இதுக்கு முன்னாடி பல்வேறு வகையான உடல்கள்லையும் பல ஜென்மங்களை எடுத்திருப்போம். நிரந்தரமானவர்கள் நாம. நமது இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட பருவத்துல இந்த உடலோட அமைப்பை நான் உணராம இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது என்னுடைய உடலும் என் உடல்ல இருக்கக்கூடிய பசி, தாகம், உணர்ச்சிகள் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ அது எல்லாமே எப்படி புரிய ஆரம்பிச்சது? யார் சொல்லி கொடுத்தாங்க? வலிக்குது, சந்தோஷமா இருக்கிறது, சிரிப்பு வருது, அழுக வருது, கோபம் வருது, இதெல்லாம் இந்த உணர்ச்சிகள்லாம் ஒவ்வொரு சம்பவங்களை, காட்சிகளை பார்க்கும்போது பயம் வருது. அப்புறம் அந்த பயத்தை எதிர்க்கிற துணிச்சல், அந்த பயத்தை சந்திக்கிற ஒரு ஆர்வம் வருது. இந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு அறிமுகம் இல்லாமலா வந்துருக்கு. இந்த உணர்ச்சிகள்லாம் நம்மளை பற்றிய அபிப்பிராயம் இல்லாம இருக்கும்போது, உடலும் மனமும் புத்தியும் மூணும் ஒன்னா இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு அனுபவிக்க அந்த இச்சை இருந்தது. எதை அனுபவிக்க? பயத்தை அனுபவிக்கிறது கூட. அது ஒரு எதிர்பாராத திகைப்பான ஒரு விஷயமா இருந்தா கூட சுவாரஸ்யமா இருக்கும். உயர்ந்த இடத்துல குழந்தையா இருக்கும்போது உயர்ந்த இடத்துல மேல உச்சிக்கு ஏறுறதுக்கு ஆர்வமா இருக்கும். அங்கிருந்து கீழே பார்த்தா பயமா தான் இருக்கும்.
ஆனா அந்த பயத்தையும் மீறி ஏறுறதுக்கான ஆசை இருக்கும். மரத்து மேல ஏறுறதோ, மலையில ஏறுறதோ, செங்குத்தான பாறைகள்ல கயிறை கட்டி அப்படி மேல ஏறுறது, இல்ல ஆழமான கிணத்துல குதிக்கிறது, இருட்டுக்குள்ள போய் பயந்துகிட்டே நாலு நடுங்கிட்டே அதை போய் அனுபவிக்கிற ஆசை. இதெல்லாம் மனமும் புத்தியும் உடம்பும் ஒன்னா வேலை செய்யும் போது நமக்கு இதெல்லாம் பரிச்சயமான உணர்ச்சிகளா இருக்கிற போய் தான் அதெல்லாம் அனுபவிக்க அந்த இச்சை வருது, அபிப்பிராயம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் மற்றவர்களாலேயோ அல்லது நமது கோழைத்தனத்தினாலேயோ வாழும் வேட்கையினாலேயோ இந்த 3 காரணங்களால நாம இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அந்நியமா, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அந்நியமானவனா நம்மளை நாமளே ஆளாக்கிக்கிறோம். பயத்துக்கு அந்த பயத்தை மீறி அது உள்ள என்ன போய் இருக்குதுன்னு பார்க்க துணிச்சல் வராது. இளங்கன்று பயமறியாது, நீ பயப்படாம போற அப்படின்னு சொல்லி பெரியவங்க தடுத்துருவாங்க. அப்போ நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தேகத்தை காப்பாத்திக்கிற ஒரு தனி புத்தி வந்துருது. அதே சமயத்துல தேகத்தால எதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியமான களவாணித்தனமான குணமும் வந்துருது. அப்போ புத்தியும் மனசும் உடலும் வெவ்வேறா தனித்தனியா வேலை செஞ்சு ஒன்றுக்கொன்று ஏமாற்றவோ அல்லது ஒன்றை ஒன்று அனுபவிக்கவோ திரிபடைஞ்ச நிலை ஆயிருது. அது பருவ வயசுல அப்படி ஆயிருது. 13க்கு மேல, இந்த உடலுக்கு வந்த 13 வருஷத்துக்கு மேல டீனேஜ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பருவத்துல அப்படி ஆயிருது. அப்போ எதெல்லாம் விஷயமே பரிச்சயமான விஷயம்தான். எனக்கு அறிமுகம் இல்லை அப்படின்னு நீ பயப்படுறதெல்லாம் அது தேகத்து மேல வச்சிருக்கிற தப்பான அபிப்பிராயம். அந்த தேகத்தை நீண்ட இன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு களவாணித்தனமான ஆசைகள், நிரந்தரமா அனுபவிக்கணுங்கிற பேராசை, சௌக்கியமா இருக்கணும்னு அதுக்கு தந்திரம் பண்றது, அடுத்தவனோட நம்மளை ஒப்பிடுறது, மற்ற ஜீவர்களோட ஒப்பிடுறது, எங்க அபகரிக்கப்படுவோமோ ஏமாற்றப்படுவோமோன்னு பயப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் அபிப்பிராயங்கள் தனியா வரும்போது மனசு வேற, புத்தி வேற, குணம் உடல் வேற, தேகத்தோட அனுபவம் வேற அப்படின்னு ஆகும்போது ஒண்ணுக்கொன்று முரண்பாடாகவும் ஒன்றை ஒன்று ஏமாற்றவும் ஒன்றை ஒன்று அனுபவிக்கவும் வந்துடுறதுனால, அதனாலதான் சொல்றாரு, ஒன்ன நீ நல்லா பாத்துக்கிறதுக்கு தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்கணுங்கிறாரு. எது? புலன்களையும் மனசையும் தேகத்துக்கு தேவையான விஷயம்ங்கிற அந்த அறிவு கெட்டு போன அந்த அறிவு எல்லாத்தையும் மெதுவா அடக்கு. அவசரப்படாத, பயப்படாத, தைரியமா அனுபவி. தைரியமா என்ன தைரியம் வேணும் இதுக்கு? எல்லாம் நிரந்தரமானது, நான் நிரந்தரமானவன் அப்படிங்கிற தைரியம் வேணும். தற்காலிகமான உடல்ல இருக்க, எப்ப வேணாலும் இந்த உடல் என்னிடம் இருந்து பறிக்கப்படலாம் அப்படிங்கிறது புரிஞ்ச தைரியம் வேணும். என்னாலையும் என்னுடைய விருப்பங்களாலையும் நான் மறுபடி இந்த உடல்ல வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரகசியம் புரிஞ்ச ஒரு தைரியம் வேணும். இதை நான் சாமர்த்தியமா கையாண்டேன்னா பல்வேறு உடல்கள்ல பயணிக்கிற இந்த பிறப்பிறப்பு சூழல்ல இருந்து என்னை விடுவிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். என்னை விட தாழ்ந்த உணர்ச்சிகள் என்னை ஆளை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். என்னை விட உன்னதமான உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்றது உயர்ந்த அறிவும் ஞானமும் அந்த உணர்வுகளும் இனிமையானது, என்னை பாதுகாக்கக்கூடியது. ஆனா அதை நான் இன்னும் அனுபவிச்சு பார்க்கல, அதுக்கு அந்நியமானவனா என்ன நானே வச்சுக்கிட்டதுனால அது எனக்கு வேறையா தெரியுது அப்படிங்கிற தைரியம் வேணும். அதுல இருந்து நான் என்னை மீட்டுக்குவேன். அதுக்கு என்னுடைய பகவத்கீதை, கிருஷ்ணர் சொல்ற வாக்கியங்களோ அல்லது தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம், 12 திருமுறைகள், எத்தனையோ வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அபிராமி அந்தாதி, கந்த சஷ்டி கவசம்னு பல விஷயங்கள் இருக்கு, சண்முக கவசம், இன்னும் நிறைய இருக்குது. எத்தனையோ ஆன்மீக விஷயங்கள் இருக்குது, பல்வேறு தெய்வங்களுடைய வழிபாடுகள் இருக்குது. காத்யாயனி, மகாமாயா அப்படிங்கிறதுல துர்க்கைக்கான பல வழிபாட்டுகள் இருக்கு. அது எல்லாமே எதையாவது ஒன்றை படிக்க ஆரம்பிச்சு அதுக்கு பணிய ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு ஆகார சுத்திக்கான வழி கிடைச்சிரும். ஆகார சுத்தின்னா ஆகாரம் இல்லாம இங்க ஜீவன் வாழதில்லை, அண்ணன் பிராணமயம். அப்போ முதல்ல சுத்தி பண்றது
நாம இந்த தெய்வத்துல இருக்க தெய்வ வழிபாடுகள்ல முன்னோர்கள் பாடினதுல எதுலயாவது ஒண்ணுல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா ஆகார சுத்தி தான் முதல்ல கிடைக்கும். சுத்தமான ஆகாரம். பின்ன அசுத்தியா திங்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. அசுத்தம்ங்கிறது என்னது, சுத்தம்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். எது சுத்தம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சுத்தம்ங்கிறது வேற. அது பத்திரமா மூடி வச்சிருக்கோம், இட்லியை வைக்கிறோம், இல்லை மற்ற பிரசாதங்கள் சாப்பாடு பண்றோம், பத்திரமாவும் சுத்தமாவும் தான் வச்சிருப்போம். அந்த சுத்தம் வந்து இயற்கையாவே நீ அப்படித்தான் பயன்படுத்துவ. ஆனா இங்க ஆகார சுத்தின்னு நமக்கு சிபாரிசு பண்றது எதுன்னா, அந்த உணவு நமக்கு கிடைத்த விதம், யார் மூலமா நீ என்ன செஞ்சு அதை சம்பாதிச்சு சாப்பிட்ற. அடுத்த உணவை திங்கிறியா, இல்ல அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறியா, என்ன மாதிரியான சோறு சாப்பிட்ற, உனக்கு எழுதின சோறு நீ உழைச்சி சாப்பிட்றியா, யாருடைய உழைப்ப களவாடி சாப்பிட்ற, யாருடைய உடலை மற்ற ஜீவனுடைய உடலை சிதைச்சு கொலை பாதகத்துக்கு ஆளாக்கி அந்த 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 மாமிசத்தை எப்படி சாப்பிட்ற, அது வாழ வேண்டிய உடல்ல இருக்கிற அந்த ஜீவனை விரட்டிட்டு உன் இஷ்டப்படி எடுத்து திங்கிற. நான் அதுக்கெல்லாம் பாவம்னு சொல்லி இறக்கப்பட சொல்லல, அது உனக்கு அனுமதிக்கப்படாத உணவு. அது அந்த உணவை சாப்பிட்றதுக்கு பல வேற உடல்கள் இருக்கு. நீ மனித உடல்ல இருந்துகிட்டு அப்படி விலங்குகளை போல புலி சிங்கம் மாதிரி திங்க வேண்டிய அவசியம் இல்லை. யானை மாதிரியும் பூனை மாதிரி திங்கணும், மனுஷனை மாதிரி திங்கணும். அந்த மாதிரி தின்னாதான் அது சுத்தமான ஆகாரம்னு அர்த்தம். அடுத்த உழைப்பை உறிஞ்சுறதோ, அடுத்த ரத்தத்தை குடிக்கிறது, அடுத்த மாமிசங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி அசுத்தமான உணவுகளை மற்றவர்களுடைய உழைப்பை சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே அபராதம் தான். அப்போ தெய்வீகமான அந்த வழிபாட்டு விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டின உடனே என்ன படிச்சாலும் சரி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொன்னாலும் சரி, ஓம் நமச்சிவாய சொன்னாலும் சரி, ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சரி, ஓம் சக்தின்னு சொன்னாலும் சரி, கொஞ்சமாவது திருந்த முயற்சி பண்ணணும். அப்படி பாட ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஆகார சுத்தி முதல்ல வந்துடும். இந்த ஆகார சுத்தி, ஆகாரத்தினுடைய அசுத்தம் எப்படி நமக்குள்ள பூந்துச்சு அப்படின்னா நம்ம அனுபவிக்கிற அந்த இச்சை. அதனாலதான் தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்கணும் புலன்களை, மனச, அறிவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த சுலோகத்துல மனசு எங்கெல்லாம் சஞ்சலமா அலையுதோ அதை மீண்டும் இழுத்து கொண்டு வந்து ஒன்னேல ஆத்மாவில் உன் சொந்த உணர்வுல நீ உனக்குள்ள நிறுத்துங்கிறாரு. இது நமக்கு எல்லாருக்குமே அவசியமான ஒண்ணு. ஏன்னா ஒண்ணுதான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்நேரம் மனசு எங்கெல்லாம் போகுதோ உங்களுக்கு, யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் போகும். எங்க போகுது? இதுவரைக்கும் கடந்து வந்த நிகழ்ச்சிகள், அது பால்யத்திலிருந்து பல காலத்துக்கு முன்னால கடந்து வந்ததையோ, அல்லது சில மணி துளிகளுக்கு முன்னாடி கடந்து வந்ததையோ, அல்லது இனிமே சந்திக்க போற நிகழ்ச்சிகளையோ, அது சில மணி துளிகளுக்கோ இல்லை சில வருடங்கள் கழிச்சோ, அல்லது எதிர்காலத்துல எப்பவோ ஒண்ணு, இப்படி பல்வேறு அபிப்பிராயங்கள்ல கண்ட மாதிரி அலையும். அப்படி அந்த மாதிரி அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. அதுக்குத்தான் தைரியம் வேணும்னு இதுக்கு முன்னாடியும் சொன்னாரு. எதுக்கு தைரியம் வேணும்? வரட்டு கற்பனையில உன்னைய ஈடுபடுத்திக்காம இருக்கிறதுக்கு உண்மையிலேயே தைரியம் வேணும். ஏன்னா அதெல்லாம் இல்லாம, அந்த வரட்டு கற்பனையும் தான் தனதுங்கிற அந்த திட்டமும் இல்லாம எவனாலையும் வாழ முடியாது. கோழையா இருக்கிற மாதிரி பயப்படுவான், அதை அடக்கிறதுக்கு அவனால முடியாது. அப்படி ஒரு கோழைத்தனம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நிர்ச்சலனமா சலனமற்ற நிலையில தைரியமா நிம்மதியா இருக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. எதையாவது துணைக்கி பிடிச்சிக்கிட்டு நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், இதுக்கு முன்னால நான் இப்படி இருந்தேன், அதுல நான் எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்கேன், எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு தற்பெருமை பேசணும், அல்லது எதிர்கால திட்டங்கள் போடணும். அது இல்லாம நிம்மதியா இருக்கிற அளவுக்கு இவனுக்கு துணிச்சலும் இல்லை, மனோபலம், அதாவது அடிப்படையில தன் ஆத்மாவனுடைய பலம் என்னங்கிறது இவனால கண்டுபிடிச்சிக்க முடியல. அப்படிங்கிறவனாலதான் நிம்மதி இல்லாம இருக்க முடியுது. அப்போ அவர் சொல்ற மாதிரி தைரியத்தோட தன்னை அடக்கிக்கிட்டான்னா
மனசு எங்கெல்லாம் ஓடுதோ அதை பூரா இழுத்து கொண்டு வந்து தண்ணிலேயே நிறுத்துறது, வேற எதை பத்தியும் சிந்திக்காம இருக்கிறது, அனாவசியமான வரட்டு கற்பனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது. இது எப்படின்னா இதை கிருஷ்ணரே பார்த்து வியப்படைவார். பகாசுரன் ஒரு அரக்கன், பகவானுடைய பாலிய லீலையில பாகவதத்துல ஒரு கதை உண்டு. பகாசுரன்கிறவன் அவன் பகாசுரன்னா எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சரி அவனுக்கு பசி தீரவே தீராது. அதான் பகாசுரன். தின்னுகிட்டே இருக்கிறது, பாம்பு வயிறு. அதனால பாம்பு வடிவமாவே எடுத்துக்கிட்டான். கிருஷ்ணரும் அவனுடைய நண்பர்களும் கன்றுகளும் அவங்க மேய்ச்சல் நிலங்கள்ல மேய்ச்சிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிற வழக்கம் போல அந்த வனத்துல திரியும் போது 2 மலைகளுக்கு இடையில பெரிய ஒரு கால்வாய், குகை மாதிரி, நீண்ட குகை மாதிரி பெரிய வாயை திறந்துக்கிட்டு அந்த மலைக்கு அடியில் இருந்துக்கிட்டாப்புல அந்த பகாசுரன். தானா வாயை திறந்து பாம்பு வடிவத்துல பாம்பாவே தான், பெரிய மலை பாம்பு மாதிரி குகை மாதிரி வாயை திறந்துக்கிட்டு அங்க படுத்து கிடக்குறான். வாய்க்குள்ள தானா வந்து விழுவானுங்கன்னு அவனுக்கு நினைப்பு. அதுவும் உண்மைதான். இப்ப நமக்கெல்லாம் தெரியாது, நம்மள காலம்ங்கிற அந்த அதனுடைய வாய்க்குள்ள நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். எப்படி போறோம்ங்கிறது நமக்கே தெரியாது. எந்தெந்த மாதிரி அபிப்பிராயத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான காலத்தின் வாய்க்குள்ள போறோமா, இல்ல யமனுடைய வாய்க்குள்ள போறோமா, இல்ல நமது புலன்களுடைய வாய்க்குள்ள நுழையிறோமா அப்படிங்கிறது நம்ம புத்தியை பொறுத்து இருக்குது. புத்தி எப்படி வேலை செய்யும்? நம்ம அனுபவிக்கிற இச்சையை பொறுத்து இருக்குது. அனுபவிக்கிற இச்சைக்கு காரணம் என்னது? நான் முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது, பரிச்சயம் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற முரட்டு பிடிவாதம். எல்லா உணர்ச்சிகளையும் குழந்தையா இருக்கும்போது அது நான் அறிமுகம் இல்லாத உணர்ச்சின்னு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆனால் வளர்ந்து அபிப்பிராயங்கள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது பிடிக்கும், இதுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அபிப்பிராயம்லாம் வந்துடுது. எல்லாம் பொய் தன்னுணர்வு, ஃபால்ஸ் ஈகோ. அப்போ அந்த வாயை பொளந்துக்கிட்டு இருக்கிற அந்த பகாசுரன் வாய்க்குள்ள கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் சொல்றான், ஏய் புதுசா இங்க ஒரு பாதையை பார்த்தியா? அது நீளமா 2 பிளவுபட்ட நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்குது. அதை போய் கரடு முரடான மலைப்பாதையில இப்படி ஒரு மென்மையான ஒரு ஈரமான ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல அவன் காலில் மிதிச்சு பார்க்கான். நாக்க, பாம்புடைய நாக்கப்பாய். அப்பெல்லாம் இந்த நாக்கை வச்சு பாம்பு வெளியில நீட்டவும் உள்ள முழுங்கவுமா அப்படிலாம் இல்லை. நீட்டினபடியே தான் கிடக்குது. இவன் மிதிச்சு பார்த்து, இங்க பாடுறா இப்படி இருக்குன்னு, இங்க பாடுறா பெரிய குகை மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் ஒருத்தன். இந்த குகை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையேங்கிறான் இன்னொருத்தன். உள்ள இருந்து காற்று வருதுடா, ஆனா துர்நாற்றம் ஏதோ இறந்த உடல்களுடைய நாற்றமா வருது. அங்க யாரு, அங்க என்ன இருக்கும் பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தன் பார்க்கறான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை சொல்லிக்கிட்டு தப்பான கருத்துக்களை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் அவனுக்கு வாட்டுக்கு கன்றுக்குட்டிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறானு. கண்ணுக்குட்டிகளையும் துள்ளிக்கிட்டு அது வாட்டுக்கு ஓக்குள்ள போகுது. உள்ள இருந்து குரல் வேற, சத்தம் வேற, கொரட்ட மாதிரி கேட்குது. அது பாம்பு தொண்டையில இருந்து மூச்சு காற்று. அது விஷமாவும் துர்நாற்றத்தோடையும் இருக்கிறது கூட இவங்களுக்கு பெருசா தெரியல. அது என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படின்னு. இது மட்டும் வேற ஏதாவது நமக்கு தீமை தர்றதா இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு சும்மா வாடா இருப்பான் அப்படின்னு வேற ஒருத்தன் சொல்லிக்கிறான். அவனுக்கு வாட்டுக்கு உள்ள போறானுங்க. எவ்வளவு தைரியம்! எதை பத்தியும் கவலை இல்லை, ஏன்னா காக்கிறதுக்கு கிருஷ்ணர் இருக்காருங்கிற ஒரு தைரியம். அனாவசியமா உயிர் பயம் இல்லை, அனுபவிக்கிற ஆசை இல்லை, எதுவும் இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோமே, அது என்ன புதுசா இருக்குது நம்ம பாதையில அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு உள்ள போயிட்டானுங்க விளையாட்டுத்தனமா. யாருமே எனக்கு அறிமுகம் இல்லாத விஷயம் நான் தலையிட மாட்டேன்னு பயப்படவே இல்லை. அவனுங்க வாட்டுக்கு உள்ள போயிட்டானுங்க. கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு தடுக்க மனசு இருக்குது, தடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அவர் செயல்படுறதுக்குள்ள இந்த பசங்க உள்ள போயிட்டானுங்க. அப்போ கிருஷ்ணனுடைய மனோவேகத்தை விட எவ்வளவு சுலபமா இந்திரிய வேகம் இருக்குது. அவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு இவருடைய எண்ணத்தின்படி. ஆனா
இவரை முழுங்கிறதுக்காக தான், கிருஷ்ணனை முழுங்கிறதுக்காக தான் அவன் வாயை திறந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த கோபால சிறுவர்கள் உள்ள போனதையோ கன்றுக்குட்டி உள்ள போனதையோ அவன் பொருட்படுத்தவே இல்லை, வாயை மூடவும் இல்லை, திறந்தபடியே இருக்கான். அதனால இவனுங்க வாயோட வாசல்ல இருந்துக்கிட்டு கிருஷ்ணா வாயேன், இங்க வாரேன், வந்து பாறேன், இது எப்படி இருக்குதுன்னு பாருன்னு சாதாரணமா கூப்பிடுறானுங்க பசங்க. இவர் அப்ப பாக்குறாரு, ஆச்சரியமா இருக்குது, இது பகாசுரன் தாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவன் நம்மளை விழுங்குறதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நாம தடுக்கிறதுக்குள்ள இவங்க கன்றுக்குட்டிகளும் பசங்களும் உள்ள நுழைஞ்சிட்டாங்களே, இவங்களுக்கு வேற யாருமே இல்லையே, இவர்களை காப்பாற்றுவதற்கான அடைக்கலம் தருவதற்கான காப்பாளர்கள் இல்லாத இந்த சிறுவர்களுக்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னை விட்டா வேற கதி இல்லையே, என்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களை நான் கைவிட முடியுமா? பயந்துட்டு அதே சமயத்துல இவனுங்களை வெளியில வர சொன்னாலும் அவனுங்களுக்கு வர தெரியாது, வர விரும்பல அவங்க. ஏன்னா கிருஷ்ணா, எங்களை போய் எதுக்கு நீ பயந்துட்டு கூப்பிடுற, வெளியில வர்ற சொல்ற அப்படின்னு ஒரு செயல்ல இப்ப நம்ம இருக்கோம், ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்கு நம்ம கிருஷ்ணர் நம்மளை அனுமதிக்கல அப்படின்னா, ஏன் நான் இப்படி செயல்பட்டா என்ன நீ காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு அது பக்தியினுடைய ஒரு சுவை. அது பக்தி பண்ணாதான் புரியும், போக்கிரிகளுக்கு தப்பா புரியும். அந்த மாதிரி இவங்க பக்தியோட இருக்கிறதுனால, கிருஷ்ணனை தவிர வேற கதி எதுவும் தெரியாததுனால கிருஷ்ணர் அவங்கள வெளியில வாங்கடா, அங்கெல்லாம் போகாதீங்கடான்னு கூப்பிடல. இவரும் உள்ள நுழையிறாரு. இவர் வருகைக்காகவே காத்திருந்த பகாசுரன் இவர் உள்ள நுழைஞ்ச உடனே வாயை மூடிட்டான். மூடின உடனே கிருஷ்ணா ஒரே இருட்டு, மூச்சு திணறுது, இது என்ன துர்நாற்றம், ஒரே இருட்டாயிருச்சு திடீர்னு அப்படின்னு இவங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறானுங்க. சும்மா பிள்ளைங்க தானே, அதுவும் பயத்துல கிடையாது. திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா பிள்ளைங்க நீங்க எல்லாரும் மொத்தமா கத்துறீங்கல்ல, அதே மாதிரி கரண்ட் வந்தாலும் கத்துவீங்க. அது மாதிரி வெளிச்சம் மறைஞ்ச உடனே இவனுங்க ஒரேடியா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறானுங்க. கிருஷ்ணர் புன்னகையோட அவருடைய விஸ்வரூபத்தை உடலை வளர வைக்கிறாரு. மூச்சு குழாய் அடைபட்டதுனால கபாலம் பிளந்து அது வெளியே எல்லா சிறுவர்களும் வெளியில வந்துடுறாங்க. அந்த பகாசுரன் அப்படியே அந்த கபாலத்திலிருந்து அந்த பகாசுரனுடைய உயிரும் அந்தரத்துல வெளிச்சமா அந்த ஆத்மா நிக்குது. கிருஷ்ணன் எல்லாரும் பசங்கள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய உடல்ல அந்த ஒளி கலந்துருது. இத பசங்க எல்லாருமே பாக்குறானுங்க. இதுக்கப்புறம் பிரம்ம மோகன லீலை நடக்குது. பிரம்மா பசங்களை கவர்ந்துட்டு போறது. அப்போ அது ஒரு நாள் நமக்கு அப்படின்னா, பிரம்மாவுக்கு ஒரு நாள்னா நமக்கு இங்க ஒரு வருஷம். கிருஷ்ணனே எல்லா சிறுவர்களுமா மாறிட்டாரு. அது பிரம்ம மோகன லீலைக்கு முன்னால இந்த பகாசுரன் வாய்க்குள்ள போயிட்டு விஷ நாகத்துக்குள்ள போயிட்டு எல்லாரும் வெளியில வந்ததை, அந்த விஷமத்தனமான கொடுமையான அந்த நிகழ்ச்சி இவங்க மனசுல இருந்து மறைகிறதுக்காகவே அடுத்து பிரம்ம மோகன லீலை நடக்குது. பாம்பு வாய்க்குள்ள போயிட்டு வந்தவங்க தீட்டு இல்லையா, தூய்மை அடையணும்ல, விஷம் மேல பரவி இருக்கும்ல, பிரம்மா தூக்கிட்டு போய் அவங்கள ஒளிச்சு வைக்கிறேங்கிற பேர்ல பிரம்மலோகத்துல தங்க வச்சிருக்கிறாரு. இங்கே கிருஷ்ணரு அவங்க சுத்தமாகி பிரம்மலோகத்துல ஒரு நாள் மொத்தமே இருந்து தூய்மையாகி வர்ற வரைக்கும் இங்கே கிருஷ்ணர் எல்லா பசங்களுமா இருக்கிறார். மாடு கன்று அந்தந்த பையங்களுடைய உடை நடையுடை பாவனை அத்தனையுமா கிருஷ்ணர் ஆயிட்டார். இது அதை படிக்கும்போது வேற மாதிரி போய் யோசிப்போம். உண்மையிலேயே பாம்பு வாய்க்குள்ள போன பையங்க தூய்மை அடைவதற்காகவே பிரம்மா மூலமா பிரம்மலோகத்துல ஒரு நாள் காத்திருக்கிறாங்க. அந்த ஒரு நாள்ங்கிறது பூமியில ஒரு வருஷம். இங்கே அதே சமயத்துல எல்லா பெற்றோர்களும் விரும்பினது கிருஷ்ணன் என் பிள்ளையா இருக்கக்கூடாதான்னு விரும்பினாங்க. அதுக்கு அவங்க பிள்ளைகளாவே ஆயிட்டாரு கிருஷ்ணர். எல்லாருடைய விருப்பத்தையும் ஒரே சமயத்துல நடத்துறாரு. கிருஷ்ணருடைய லீலையில நாம கிருஷ்ணரை நம்பி வாழ்றதுல நமக்கு ஒரு சில நன்மைகள் மட்டும்தான் கிடையாது, ஜென்மத்துக்கும்
குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினம் எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் மற்றும் தந்திடும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணாவினம் நாமம்னு பாடியிருக்கிறாங்க. இன்னதுதான் நன்மைன்னு எல்லாம் சொல்ல முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. ஒரே செயல்ல பல நன்மைகள் இருக்கும். அந்த மாதிரி பாம்பு வாய்க்குள்ள நாமளாவே நுழைஞ்சாலும் கூட பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்காக நம்ம வேணும்னு பாம்பு வாய்க்குள்ள நுழைய போறதில்ல. கிருஷ்ணனே கதின்னு வாழ்ந்தோம்னா எதுக்கும் அஞ்ச மாட்டோம், எந்த செயலுக்கும் அஞ்ச மாட்டோம்ங்கிறது இந்த லீலை மூலமா உணர்த்தப்படும், புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்மளை தூய்மைப்படுத்துறாரு. பசங்கள்லாம் அங்கே பிரம்ம மோகன லீலையில் பிரம்மாட்ட இருந்து ஒரு வருஷம் கழித்து திரும்ப பூமிக்கு வந்துடுறாங்க. பிரம்மாவும் அதுக்கப்புறம் பாடுறாரு. அவர் தான் பிரம்ம சங்கீதை, பகவானை பற்றிய மொத்த வர்ணனையும் பகவானுடைய இருப்பிடத்திலிருந்து பூலோகத்தில் அவர் நடத்துகிற லீலைகள்லேருந்து எல்லாத்தையுமே பிரம்மா பாடுறாரு. அதைத்தான் நம்ம தினசரி மங்களாரத்தியில் தர்சனார்த்தியில் பகவானை வைபவத்தை பிரம்ம சங்கீதை பாடித்தான் அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணுறோம், வணங்குறோம். அப்போ இந்த பிரம்ம சங்கீதியை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு சைதன்ய மகாபிரபுவா பகவானே வந்து தான் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் எடுத்து கொடுக்குறாரு. அங்கதான் இந்த சோடிகள்லாம் கிடைச்சதுன்னு. இது நம்ம ஏற்கனவே பல தடவை படிச்சிருக்கோம், கோயிலுக்கும் போய் பார்த்துருக்கோம். ஆக மனசு எங்கெல்லாம் நிலை இல்லாம அலையுதோ அதை இழுத்து பிடிச்சு கட்டுன்னு சொல்றாரு கிருஷ்ணரு. இழுத்து பிடிச்சு எங்க கட்டுறது? நிலை இல்லாம போற மனசை அப்படியே போக விடு, கிருஷ்ணனுடைய லீலைகள் பின்னால போக விடு. இழுத்து பிடிச்சி ஒன்னால கட்ட முடியலன்னா ஆத்மாவையும் அங்க கொண்டு போய் வச்சிரு. ஆக பகவானுடைய லீலைகள்ல மனசை லயிக்க விட்டோம்னா மனசு எங்கெல்லாம் அலைஞ்சாலும் அது ஒரே இடத்துல பகவான் திருவடியிலேயே இருக்கிறதாவே அர்த்தமாயிரும். அதுக்கு தான் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்திலேயே எப்பவும் இருக்கணுங்கிறது. என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணன் நினைவிலேயே நடந்ததுன்னா சந்திச்சோம்னா அது நிலை இல்லாத மனசு என்னதான் சுழன்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகவானுடைய எல்லைக்குள்ள அவனை பற்றிய சிந்தனைகள்ல, அவனுடைய லீலைகள்ல, அவனுடைய நாமத்துல, அவனை நாமத்தை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை இப்படியே சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா ஆத்மாவிலேயே பகவான் நிலைச்சிருக்கிற மனசா ஆயிரும். அந்த ஒரு வெற்றி வாஞ்சா கல்ப தர்பசிய கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவிப்பியோ நமோ நமக. பக்தர்களுடைய சகவாசத்திலேயே இருந்தோம்னா இது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால எப்பவுமே அலையக்கூடிய மனசை பகவான் கிட்ட ஒப்படைச்சலாம். அலை கடல்ல பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் நம்ம அலையும் மனசையும் அவரே சரி பண்ணிடுவார். அவருடைய சம்பந்தத்துல, கிருஷ்ணனுடைய சம்பந்தத்துல நம்மளை வச்சுக்கிட்டாலே போதும், பக்தர்களுடைய சகவாசத்தில் வச்சுக்கிட்டாலே போதும். அதனால நிலையாக நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனதானது எந்தெந்த விஷயங்களை தேடி செல்லுகின்றதோ அந்தந்த விஷயங்களில் அதை செல்ல ஒட்டாமல் தடுத்து ஆத்மாவுக்கு அடங்கியதாக செய்ய வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் தேடி செல்லுகின்றதோ அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய சூக்குமம் என்னன்னா, தன் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களையா இந்திரிய போகங்களான விஷயங்களையா போகுதா, அல்லது அடுத்த மற்ற தேகங்கள்ல வசிக்கக்கூடிய ஜீவர்களுக்கு கிடைக்கிறத பார்த்து பொறாமையில பின்னாடி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் சூக்குமமா மறைச்சு சொல்றாரு. தன்னைத்தானே தாழ்ந்த விஷயங்களை ஈடுபடுத்த கூடாதுங்கிறத எடுத்து சொல்றாரு. நீ தர்மங்கிற பேர்ல கூட நல்லது செய்யறேன்னு சொல்லி அர்ஜுனன் அப்படித்தான் அழுதான், அவங்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியும் போகக்கூடாதுங்கிறத தான் இங்க சூக்குமமா சொல்றாரு. இது பத்தி பேசுறதா இருந்ததுன்னா நீ மகாமந்திரம் ஜெபம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா நல்லா தெரியும் நம்ம மனசு எங்கெல்லாம் போய் அர்த்தம் இல்லாத போக்கிரித்தனமா முட்டாள்தனமா எல்லாம் எப்படியெல்லாம் அலைஞ்சிருக்குது. எல்லாத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு வாழ்ற அளவுக்கு வந்திருக்கிறோம்னா எந்த ஆச்சாரியனுடைய குருவினுடைய சரண கமலங்கள் நம்மளை காப்பாத்துச்சுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதே சரணத்தை விடாம பிடிச்சுக்கணும், சிக்கனை பிடிச்சுக்கணும். அப்படி இருக்கணும். அப்படின்னா நம்ம முதல்ல தாராளமா பகவானை சைதன்ய மகாபிரபுவாவே வந்து சொல்லி கொடுத்த அந்த நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கணும். தவறாம பூஜைகள், அந்த விக்கிரக ஆராதனையிலையும் வழிபாட்டிலையும் சத்சங்கத்திலையும் எந்த காரணம் கொண்டும் அதை விட்டு விலகவோ அதை இழக்கவோ எந்த வாய்ப்பையும் விடக்கூடாது.
அந்த எந்த வாய்ப்பையும் தவற விட்டுறக்கூடாது. அதைத்தான் தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்கணும்னு சொன்னார். எதையும் இழக்கலாம், ஆனா இந்த பாகவதம் பகவத்கீதை படிக்கிறத, பகவானை பற்றி நினைக்கிறத, பேசுறத, பக்தர்களுடைய சகவாசத்தை எந்த சூழ்நிலையிலையும் இழக்கக்கூடாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.